ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சென்னை ஸ்டைலில் வடகரி தாங்க செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடகரி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சென்னையில் மயிலாப்பூரில் வந்து இதுக்குன்னு ஒரு ஸ்பாட்டே இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து பூரி, அதுக்கப்புறம் வந்து வடகரி தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வடகரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன். 200 கிராம் போல் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா உங்களுக்கு கொரன்னு வேணால் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா மையாகவே மசிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவைப்பட்டு லைட்டாக தொளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் நீங்கள் துணி போட்டு வைக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை இப்படியே வந்து மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு வச்சாலும் நல்லா தான் வரும். நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஸ்பூனாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து தான் நான் 2 ஸ்பூனாக ஒரு குழியில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எனக்கு மொத்தம் 5 இட்லி குழியில் வந்துச்சு. 5 வடை சைஸில் வந்துச்சு. நீங்கள் இதை ஆயில்லையும் நீங்கள் பொரித்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். நான் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது, நான் டயட்டில் இருக்கிறனால எனக்கு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். நான் மோஸ்ட்லி இப்படி தான் செய்வேன், வந்து பொரித்து செய்ய மாட்டேன் ஆயிலில். இப்போ நல்லா வந்து இட்லி பாத்திரத்தை தண்ணி ஊற்றிட்டு கொதித்த பிறகு இந்த மாதிரி தட்டை வச்சுட்டு கரெக்டாக 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். கரெக்டாக 20 மினிட்ஸில் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இது கரெக்டாக நம்ம வந்து நல்லா ஆற வச்சிடலாம். 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஆறி வந்த பிறகு நல்லா உதுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதுத்து எடுத்தாச்சு. இது நம்ம இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து வடகரி ரெடி பண்ணிக்கலாங்க. இது வந்து உதுறதுக்கு நல்லாவே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஹார்டெல்லாம் இருக்காது. கையில் நீங்கள் இது மாதிரி உதுத்து விட்டிங்கனாவே நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும். இந்த கட்டி பெருசாக இல்லாமல் நல்லா தூளாக இந்த மாதிரி வந்து நீங்கள் கையால் வச்சு அழுத்தி விட்டிங்கனாவே நல்லா உதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நல்லா பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நம்ம சீக்கிரமாக வதங்கி வரதுக்கு நான் தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் மோஸ்ட்லி கல்லுப்பு தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த ரெசிபி வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம ஒன்றும் இல்லை, வடகரிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு மெயினாக பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை மட்டும் நீங்கள் முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு வேக வச்சுருத்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் இதெல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு ஈக்குவல் ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருப்பேன், அதுதான் நான் சேர்த்துக்கிட்டேன். வந்து இப்போ மசாலா பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சேர்க்க போகிறது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், அவ்வளோதாங்க. வந்து நான் வந்து தனியாத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்தே வச்சுருக்கேன். நான் அதுவே சேர்த்துட்டேன். உங்க கூட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வந்து தனியால் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அது ஃப்ரை ஆன வந்து பிறகு 1 மினிட் போல் நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ அந்த பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா பழுத்து தக்காளியாக வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகி நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. அந்த ஸ்டேஜில் வந்த பிறகு நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து தண்ணி தேவையான அளவு நான் தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கடலைப்பருப்பு இதில் போடும்போது தண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு இழுத்துரும். நான் வந்து கிட்டிலில் வந்து தண்ணி சூடு பண்ணி ஊற்றிட்டேன், வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உதுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு அந்த வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வடகரியில். இது தாங்க மெயின் ப்ராசஸே. வந்து இது சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாக வச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தண்ணி நல்லா கொதிக்க தண்ணி இழுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு தண்ணி பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொதிக்க நல்லா திக்காகிடும் உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்க்கறனால. உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா
சூப்பரான சென்னை ஸ்டைல் வடகறி நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. சூப்பராக போயிட்டுருக்குங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸ் வீடியோவில் என்னோடய பர்த்டே இந்த மந்த் வருதுன்னு. செப்டம்பர் 25 என்னோடய பர்த்டேங்க நாளைக்கு. இன்றைக்கி அநேகமாக சீட் டேவாக தான் இருக்கும். நான் ஷார்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ பார்த்து எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சேனல் ரொம்ப பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான வடகறி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நீடு இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி இட்லி கூட தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். இது இட்லியில் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. இட்லியில் நல்லா போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எதுனா வேணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா கொடுத்துருக்கேன். நான் 3 மந்த்தாக வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கேன். 3 மந்த்தாக நான் என்ன சாப்பிட்ற டிஷ்ஷோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.